ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சௌமி குக்கிங். இந்த வீடியோ வந்து டியூஸ்டே மார்னிங் எடுத்ததுங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த கோலம் தான் போட்டிருந்தேன். போட்டுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சாம்பிராணி தூபம் காமிச்சிட்டு அப்படியே விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு மார்னிங்கே. நான் வீட்டில் தினமும் விளக்கேற்றினாலும் இந்த சாம்பிராணி தூபம் மட்டும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் சாமிக்கு போடுவேன். ஸோ வீடு ஃபுல்லாக காமிப்பேன். ஸோ அது நல்லதுன்றதுனால. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கம்மங்கூழ் நேற்று நம்ம செஞ்சுருந்தோம்ல, நேற்று வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று கம்மங்கூழ் செஞ்சோம் பார்த்திங்களா, அது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அதை சாப்பிட்டுக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புளி கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ ஜாடியில் மாற்றிக்க வேண்டியதான். எப்போவுமே நம்ம புளியை வந்து ஜாடியில் மாற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு கலந்து கலந்து நம்ம புளியை ஸ்டோர் பண்ணோன்னா புளி ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாது. ஸோ கெட்டு போகாது மீன் கருப்பாக ஆகாது. அதிலே வந்து பூச்சி வண்டு கிண்டி எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு அப்படி சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் புளி அந்த மாதிரி சேர்த்துக்கணும். சேர்க்கும்போது நமக்கு இந்த வண்டு பார்த்திங்கன்னா சில நேரத்தில் புளியை ஓப்பன் பண்ணாலே அது வந்து ஒரு பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது அந்த மாதிரி வராது. ஸோ நீங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து புளி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. எப்போவும் வந்து நான் புளி பேஸ்ட்டு தான் ரெடி பண்ணுவேன். புளியை வந்து நான் எப்பவும் கரைச்சி அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். புளி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் வந்து உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் புளி ஜாடி இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்காக வந்து நான் புளியை வந்து இந்த ஜாடியில் சேர்த்து வச்சுக்குவேன். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம நேற்று ரெடி பண்ணோம் இல்லையா புளி பேஸ்ட்டு, அது நல்லா ஆறிடுச்சு. இந்த பாட்டிலில் நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த 2 பாட்டிலில் வந்துச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இந்த புளி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உப்பு ஜாடிக்கிட்ட வந்து நம்ம புளி எடுத்து வைக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம மதியம் சமைக்கிறதுக்காக வந்தாச்சு கிச்சனுக்கு. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதாவது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் நல்லெண்ணெயை. அது கூட பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது பொரியட்டும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை வந்து எனக்கு பக்கத்து வீட்டு தாத்தா கொடுத்துருந்தாங்க. அவங்க வீட்டு மரத்துலேருந்து பறித்து கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ ஃப்ரீயாக கிடச்சா நம்மளாம் வேண்டான்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? உடனே கொடுங்கன்னு சொல்லி வாங்கியாச்சு. அதுவும் இல்லாமல் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தி இல்லையா? ஸோ அதனால தான். இப்போ வந்து கடுகு உளுந்தம்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. கூடவே கருவேப்பிலை ஒரு 10 போல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட வேண்டியதான். அது கூட ஒரு 3 போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொதுவாக வந்து சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து முருங்கைக்கீரை அதிகமாக கொடுக்குறது நல்லது. நம்மளுக்குமே வந்து முருங்கைக்கீரை நல்லா எடுத்துக்கிறது நல்லது, அடிக்கடி எடுத்துக்கிறது. ஏன்னா அதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து ஹெல்த்தி தான். ஸோ அதனால் எங்கள் வீட்டு பாப்பா பார்த்திங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. முருங்கைக்கீரைனாலே தெரிச்சு ஓடிடுவாங்க. நாம் வந்து நானும் அவரும் சேர்ந்து கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கிறது பாப்பாவெல்லாம். மோஸ்ட்லி வந்து நானுமே சின்ன பிள்ளையில பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரை எந்த கீரையை பார்த்தாலுமே நானுமே வேண்டான்னு சொல்கிற ஆள் தான். இப்போ தான் நமக்கு தெரியுது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்றதெல்லாம். ஸோ அதனால் இப்போ எங்கே கிடச்சாலும் நம்மலாம் விடுறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட வந்து கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இன்னொரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தக்காளி தொக்கு வந்து நம்ம மிளகாய்த்தூள்லாம் எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கும்போது தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும். நான் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் சேர்ப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போது டேஸ்ட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இந்த மாதிரி செஞ்சேன். இப்போலாம் எனக்கு இந்த மாதிரி செய்யும்போது தக்காளி தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அடிக்கடி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு கூட தக்காளி தொக்கு தான் வச்சுக்கிறது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அதே மாதிரி கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டாலும் நல்லாயிருக்கும். சீக்கிரம் வந்து வெந்துடும் தக்காளி. நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை செஞ்சுக்க வேண்டியது தான். இதுக்கு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் கடலெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே வந்து 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட 4 வரமிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே வந்து முருங்கைக்கீரைக்கு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும். இந்த பெரிய வெங்காயம் எதுக்கு சேர்க்குறேன்னா, அது ஒரு இனிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் போல் பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஆஞ்சி வச்சுருந்த முருங்கைக்கீரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். அதாவது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரண்டி வச்சு. ஸோ அப்போ தான் வந்து வெங்காயம், கீரை எல்லாமே ஒன்றா வந்து கலந்து வரும். ஸோ அதனாலேயே இப்போ இவ்வளோ கீரை இருக்கு இல்லையா, இதே வந்து வதங்க வதங்க பாருங்களேன் இத்தினூண்டு ஆகிடும். எப்பவும் அடியில் இருக்க கீரையை மேலே எடுத்து விட்டு, ஸோ மேலே இருக்கிறத அடியில் மாற்றி விட்டு அப்படி செய்யும்போது தான் வந்து கீரை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வெந்து வரும் நமக்கு. ஸோ இப்போ நல்லா பெரட்டி விட்டாச்சு. இது 5 நிமிஷம் போல் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த கீரை எப்போவுமே மூடி வச்சு நம்ம வந்து வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கீரையை. ஸோ அதனால் ஓப்பன்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி கூட்டும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தக்காளி கூட்டு. ஃபைனலாக கீரை வெந்தோடனே அதில் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியது தான். இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு, சாதம், கீரை, முருங்கைக்கீரை பொரியல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.